சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் குழம்பு மசாலாலாம் வறுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய் போட்டுங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையாக இருக்கிற மிளகாய் போட்டுங்க. 2 டீஸ்பூன் தனியா. இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு ஃப்ரை ஆகுது. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு குழம்புக்கு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் பூண்டு, இஞ்சி க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ரை பண்ணும்போது என்ன நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. ஓகே, 1 பிக் ஆனியன் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன்ஸ் வதங்கும் போது கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நான் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி ஃப்ரைடு கேஷ்யூ நட்டு. எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரைமுடி தேங்காய் அது ஆயிலில் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஃப்ரை ஆகி வரதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். மிளகா தனியாக ஆனால் இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி குழம்பு செஞ்சிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது அரோமேட்டிக் ஸ்மெல் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் ஆனியன் கூட நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் பத்தல, அதனால இன்னும் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் அப்படி எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். அவ்வளோதான், நம்ம குழம்புக்கு என்ன போடணும் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதும் நான் 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிக் டொமேட்டோ ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் டொமேட்டோ கட் பண்ணி போட்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே இது வதங்கிடும். கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சூட்லேயே இது எல்லாமே நல்லா வதங்கிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சூட்டுலேயே இது இந்த தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் வதங்கின்னு வருது. தக்காளி பாருங்கள், இது இருக்கிற தோல் ஃபீல் ஆகி வரணும். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஆறட்டும். மசாலா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூலான பிறகு தான் அரைக்கணும். சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மசாலா அதுக்குன்னு அதே கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் சிக்கன் குவான்டிட்டி எடுத்துருக்கிற தகுந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஆனியன்ஸ் போட்டுங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ஃப்ரை ஆகும்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க. மற்றபடி நம்ம எல்லா மசாலாஸும் வதக்கிட்டு ஜாரில் போட்டிருக்கோம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் ஆனியனோடு கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம மசாலாவை ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டோம்னா குழம்பு ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன். மசாலா தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போதே அதுலேயே உப்பு போட்டு இருக்கோம்.
அப்புறம் சிக்கன் வதங்கிடுச்சு. சிக்கன்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடுது. அதனால தான் நம்ம ஆயிலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அனியன் போட்டு இதை ஃப்ரை பண்ணிட்டோம்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும். இது வந்து பாதி போர்ஷன் தான், இன்னும் பாதி போர்ஷன் எடுத்து நான் கிரைண்ட் பண்ணுறேன். இப்போ மசாலா எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். அதிகமாக இருந்ததுனால நான் டிவைட் பண்ணிவிட்டு 2 முறை அரைச்சி போட்டேன். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஜாரில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு ஊற்றிக்கலாம். ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடியிலலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இன்னும் கூட ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையாகிறது எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். திக்னஸ் பாருங்கள், கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க, தேவைப்பட்டால் ஊற்றிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம் டேஸ்ட் பாருங்கள். காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. மற்றபடி நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது நல்லா சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளேயே இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா பாயில் ஆகணும், சிக்கனும் குக் ஆகணும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஆயிலே நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். சிக்கனும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் குழம்பு செஞ்சோம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துங்க, உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். குழம்பு நல்லா பாயில் ஆகி சிக்கன் நல்லா வெந்து நம்மளுக்கு அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம சிக்கனை ஒரு 50% குக் ஆனதும் நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ போடுறது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. ஓகே, நான் 2 பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் பொட்டேட்டோஸ் லைக் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். அதனால தான் சிக்கன் 50% குக் ஆகிட்டு பிறகு நம்ம பொட்டேட்டோஸ் போடணும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வந்துச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற பொட்டேட்டோவும் குக் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 கேப்சிகம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சிக்கன் குழம்புல நான் கேப்சிகம் போட்டு 5 மினிட்ஸ் விட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நான் ரைஸோடு தான் சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி மெத்தடில் ஒன்ஸ் சிக்கன் குழம்பு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பொட்டேட்டோ கேப்சிகம் எல்லாம் ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் குழம்பு மசாலாலாம் வறுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி செய்துட்டோம். சிக்கனு நல்லா வெந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க. இது வந்து இந்த கிரேவி சப்பாத்தி, ரோட்டி, நான், தோசை, இட்லி கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்சிங். பை. See you all in next video.